ராவணன் மகன்டா ஒத்தையில நிக்கிற யமன்டா ஒட்டுமொத்த பிம்பமும் அவன்டா உலகாண்டவன்டா வந்து தொடுடா அப்படிங்கிற மாதிரி பேனால நெருப்பு ஊத்தி விவேக் அவர்கள் வந்து இந்த லிரிக்ஸ் எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன். தலைவா, ஆல்ரெடி தெரியாதவங்க தீ பிடிச்சிக்கிட்டு இருக்கு. நீங்க இந்த மாதிரிலாம் லிரிக்ஸ் எழுதினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது தியேட்டர் ஓனர்ஸ் தான் பாவம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எனக்கு சொல்ல தோணுது. மொரட்டு பயங்கரமான ஒரு எலிவேஷன் சாங்கை வந்து ஸ்டேஜில் விவேக் அவர்கள், லிரிசிஸ்ட் விவேக் அவர்கள் சூப்பராக பாட்டு பாடி எல்லாத்தையுமே வைபாக்கி வெறியாக்கி, எப்போ தியேட்டரில் பார்க்க போகிறோம் இந்த இந்த சவுண்ட் எஃபெக்டை, இந்த லிரிக்ஸை, இதுக்கு வரப்போகிற அந்த பீட்ஸை அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக ஹைபேத்தி விட்டாருங்க. ஆமாம், இதுதான் வந்து இப்போ ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சில் நடந்திருக்கு. விவேக் அவர்கள் சம்பவம் பண்ணிட்டு போயிட்டாரு. அண்ட் நம்ம விஜய் அவர்களுடைய அம்மா சோபனா மேம் வந்து கோடாம்பாக்கம் ஏரியா ஒட்டு கெட்டு வாரியா இந்த பாட்டை வந்து ஸ்டேஜில் லைவ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுவுமே வந்து அங்கே ஃபயராக தீ பிடிச்சிக்கிட்டு இருக்கு. விஜய் சார் வந்து நிற்கும் போது டிவிக்கேன்னு கத்தி, ஏங்க இது அதுக்கான இடம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவரே சொல்லிட்டாரு. என்ன ஒரு பயங்கரமான மூமெண்ட்னா, சோபனா மேம் வந்து கோடம்பாக்கம் ஏரியா ஒட்டு கெட்டு வாரியான்னு அந்த பாட்டு பாடினாங்களா, அதில் ஒரு லிரிக்ஸ் ஒன்று வருமா, ஏ இல்லைங்கப்பா இல்லைங்க நினைச்சு புட்டா நாளைக்கு நீ தான் சிஎம் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு லிரிக்ஸ் வரும்ல. அதை கேட்டதுக்கு அப்புறம் அந்த அரங்கத்தை யாராலையுமே கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த அன்கண்ட்ரோல்டு ஷவுட்டிங்ல தளபதியோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஓ ஓகே சர்ப்ரைசிங் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா டிவிக்கே கத்தும் அப்படின்னு கத்தும் போது கொஞ்சம் சைலண்டா இருக்க சொன்னாரா, இதுக்கு இந்த லிரிக்ஸுக்கு அந்த ஒரு ஒரு தெரிச்சதை பார்த்துட்டு தளபதி அவர்களோட ரியாக்ஷன், அது கியூட்டான ரியாக்ஷனை பார்க்கும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு புன்னகை நம்மள அறியாமே வந்துருது. ஸோ அந்த ஒரு மொமெண்ட்டும் வந்து ஆடியோ லான்ச்ல நடந்திருக்கு. அதெல்லாம் விட இது ஒரு பயங்கரமான முக்கியமான மேட்டரா, மலேசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ல இந்த தளபதி திருவிழா வந்து இடம் பிடிச்சிருக்கு. ஏன் அப்படின்னா 75,000 பேருக்கு மேல அந்த ஸ்டேடியம்ல வந்து ஒன்று கூடியிருக்காங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஹிஸ்டரி ரெக்கார்ட். இதுக்கு முன்னாடி அவ்வளோ க்ரௌட் அங்க கூடுனதே கிடையாது. தளபதி அவர்களுக்காக மட்டுமே வந்து கூடியிருக்கிறாங்க. ஒரு பயங்கரமான மலேசியன் ரெக்கார்ட்ஸை வந்து பிரேக் பண்ணி மலேசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்லேயே வந்து தளபதி திருவிழா, தளபதி கச்சேரி, ஜனநாயகன் ஆடியோ லான்ச், தளபதி ஃபேர்வெல், இந்த மாதிரி பல நேம்கள் வச்சு கூப்பிட்டு இருக்கோம் இல்லையா இந்த ஈவெண்ட்டை. அந்த ஈவெண்ட்டும் வந்து கலந்துருக்கு. உண்மையிலே இது வந்து மலேசியன் ஹிஸ்ட்ரியிலே வந்து யாரும் அழிக்க முடியாது இல்லையா. இதுக்கப்புறம் எவ்வளோ வருஷம் கடந்து போனாலும் இது ஒரு ஹிஸ்ட்ரியா வந்து கண்டிப்பா இருக்கும். அதை ஹிஸ்ட்ரியை கிரியேட் பண்ணது ஒன் அண்ட் ஒன்லி தளபதி விஜய் அவர்கள் மட்டுமே. பயங்கரமா கொண்டாடிட்டு இருக்காங்க. நம்ம இங்க பயங்கரமா வீடியோ பார்த்து கொண்டாடிட்டு இருக்கோம். நேர்ல பார்த்து கொண்டாட முடியல. அங்கெல்லாம் வந்து என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, இங்க கையில ரெட்டு, கீழே ரெட்டு, நடுவுல எல்லோ அப்படின்னு போட்டு வேற லெவல்ல பசங்க வைப் பண்ணிட்டு இருக்காங்க. கண்ட்ரோலே பண்ண முடியல. அன்கண்ட்ரோல்டு லவ் விஜய் சார் மேல அப்படிங்கிற மாதிரி ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. நம்ம வீடியோவை பார்க்கும்போதே வந்து ஜாலியாக இருக்கும். என்னன்னா, தளபதி வந்து என்ட்ரி ஆனதுக்கப்புறம் ஸ்டேஜில் இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய அந்த ரேம்ப் வாக்கில் வந்து ஸ்டைலிஷாக எல்லாத்துக்கும் கை காட்டிட்டு நடந்து வர்றதை பார்க்கும்போது தெரிச்சிட்டேன், அங்கே இருந்திருக்கணும்யா ஐயா, இதெல்லாம் நேரில் பார்க்கறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும், கொடுப்பன இருந்திருக்கணும் ஐயா, அது நமக்கு இல்லையா இன்னைக்கு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஃபீல் பண்ணி கதறிட்டு வயிறெறிஞ்சு இந்த வீடியோ வந்து பண்ணிட்டு இருக்கேன். பட் பரவாயில்ல, வீடியோவில் பார்க்குற போதே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நிறைய நிகழ்வுகள் வந்து நடந்திருக்குங்க. தளபதிக்கு வந்து நிறைய கார்ஸ், அதாவது அந்த மலேசியன் கவர்மெண்ட்ஸ் அஃபீஷியல்ஸ் போகிற ஒரு பாதுகாப்பு லெவலில் ஹோட்டல்ல இருந்து அந்த ஸ்டேடியமுக்கு முன்னாடி ஒரு 10 கார், பின்னாடி ஒரு 10 கார், சென்டரில் தளபதி கார் போட்டு மியூசிக் அப்படின்னு சொல்லி மாசா வந்து அவருக்கு வந்து பாதுகாப்போட அந்த செட் பிளஸ் ப்ரீவா ஏதோ ஒரு நிறையா இதெல்லாம் சொல்லுவாங்களே, அந்த அவ்வளோ பாதுகாப்போட வந்து அவர் வந்து ஸ்டேஜுக்கு வந்தது, இந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டு, அங்கே கத்துன மூமெண்ட்டு. அப்புறம் பாய்ஸ், தளபதியோட பாய்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நெல்சன் சார் போனதை வந்து பார்க்க முடிஞ்சது. நம்ம இவர் லோகேஷ் கனகராஜ் சாரும் மலேசியால தான் இருக்காரு. அட்லீஸ்ட் அவரோட இமேஜ் மட்டும் எங்கேயும் மாட்ட மாட்டேங்குது. மாட்டுச்சுன்னா பாய்ஸோட ரீக்ரியேட்டிங் அந்த இது, தளபதி பாய்ஸா பசங்கடா எங்க அண்ணன்டா நான் தான்டா பண்ணுவேன் அப்படிங்கிற அந்த ஃபோட்டோ ரீக்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு பயங்கரமான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். ஸோ இதுதான் இப்போதைக்கு நடந்திருக்கு. இதுக்கப்புறம் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதையும் வீடியோவில் வந்து நாங்கள் உங்களுக்கு வந்து கண்டினியூஸாக அப்டேட் பண்ணுவோம். ரெட் நியூல ஃபாலோ பண்ணிட்டே இருங்க, என்னையும் ஃபாலோ பண்ணுங்க, நிறைய இன்ஃபர்மேஷனை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தளபதி சார், இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு, ஜனநாயகன் தான் என்னோட கடைசி படம், அதுக்கப்புறம் நான் வந்து பொது வாழ்க்கைக்கு நான் வரப்போகிறேன், அரசியல் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லியிருந்தார். ஒரு ஃப்ரெண்டாக நீங்கள் எதுவும் பேசுனீங்களா, ஏன் இப்படி பண்ணுற, நீ பண்ணாத நடி அப்படின்லாம் ஏதாவது அட்வைஸ் அந்த மாதிரி? இப்போது ஆக்சுவலாக ஜனநாயகனில் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணுறேன், ஒரு கேமியோ, யாருக்கும் தெரியாது, நான் யார்ட்டையும் சொல்லலை. நீங்கள் கேட்டதுனால, இந்த கேள்வி கேட்டதுனால சொல்கிறேன். ஸோ அப்போ நான் அவர் கூட ஷூட் ஸ்பாட்டில் உட்காந்துருக்கும் போது, என்னம்மா போய் தான் லாஸ்ட் ஃபிலிமா அப்படின்னு அப்படின்னாரு. அவர் தெரியும்ல, அவ்வளோதான் நல்லா சொல்லுவார். ஸோ இதுக்கப்புறம் ஒரு படமோ 2 படமோ அப்படின்னோன்னா
அப்படின்னு அவ்வளோதான். அதுக்கப்புறம் பாடி லாங்குவேஜ் அப்படி தான் வந்துச்சு. ஸோ அவர் மைண்டில் என்ன இருக்குது அப்படின்னா, ஸோ ஃபார் இட் இஸ் சொல்கிற மாதிரி ஸ்விட்சிங் ஓவர் டு பாலிட்டிக்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது. அவர் தான் டிசைட் பண்ணணும். அவர் மறுபடியும் நடிக்க வந்தாருன்னா எல்லாருக்குமே சந்தோஷம். ஸோ பொலிட்டீஷியனாக அவர் நினச்சதை செய்யும்போது அதை விட எல்லாருக்கும் சந்தோஷம். ஓகே, இட்ஸ் அப் டு ஹிம். மேபி அந்த செகண்ட் இருக்குங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சா? 50-50 எனக்கு அது தெரியல. ப்ராபபிளி முடியல, லெட்ஸ் கோ வித் த ஃப்ளோ அப்படின்னு நினச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். தெரியல, கிராக் பண்ண முடியல. அவருக்கு என்ன நினச்சேன்னா ஏதோ நான் ஒரு படம் பண்ண போகிறேன் அப்படின்னாருன்னா அது வந்து இல்லை, எல்லாருக்குமே ஒரு ஃபெஸ்டிவல், எல்லாருமே கொண்டாடுற ஒரு தருணம் அது. இல்லை அப்படின்னாலும் ஏதோ ஒரு விஷயங்கள் அவர் வந்து இல்லை பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு எப்படியும் நம்ம அவரை பார்க்க போகிறோம் டெலிவிஷனில். ஆன் அ டெய்லி பேசிஸ் வி கோயிங் டு அவரை பற்றி நியூஸ் வரப்போகுது. ஸோ லெட்ஸ் சி, டைம் ஹேஸ் டு டிசைட். ஜனநாயகன் பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்ததுனால ஒரு விஷயம் நாங்கள் வெளியிலேருந்து கேள்விப்படுறது வந்து இதில் ஒரு சின்ன ட்ரிபியூட் மாதிரி இருக்குது விஜய் சாருக்கு. அவரோட அசோசியேட் ஆனவங்க, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அது அவங்க எல்லாருமே ஒரு சாங்குக்கோ ஏதோ ஒன்று வரப்போகிறாங்க அப்படிங்கிற மேபி நான் நடித்தது கூட அது ஒரு ரீசனாக இருக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு ஃபிலிமில் நாளை தீர்ப்பில் இருந்தேன். டு சைன் ஆஃப் ஆன் அ வெரி ப்ளசன்ட் நோட்டுன்றது கூட தெரில, இருக்கலாம். என்னோட கெஸ்ஸிங் இது இருக்குது. அஃப்கோர்ஸ் அதில் உங்களுக்கு நிறையா சர்ப்ரைஸ் பண்ணுற மாதிரி ஒரு ட்ரிபியூட், அவருக்கு உண்டான ட்ரிபியூட் கொடுக்கறதுக்கு உண்டான சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸ் இருக்குது. பட் அது எல்லாத்தையுமே நம்ம டிஸ்க்ளோஸ் பண்ண முடியாது. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இட் வில் பி அன்ஃபோல்டு. ஓகே, இதுக்கு மேலே கேட்டால் அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கண்டிப்பாக. தேங்க்யூ சார், புரிஞ்சிருச்சு. ஸோ அகைன் நம்ம கொஞ்சம் அப்படியே ரிவைண்ட் பண்ணுவோம். படம் பண்ணிட்டு இருக்காரு, நடிச்சிட்டு இருக்காரு, அந்த படத்தில் நீங்களும் இருக்கீங்க. இது எப்படி? சின்னதாக இருக்கு. ஆமாம் சார், இருந்தீங்க. ஸோ இது எப்படி இருக்கும்? ஆன் செட்டில் போயிட்டு பிட்டிகிட்டு இருக்காரு, பயங்கரமாக பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரியான மொமெண்ட்லாம் தோணுச்சா? அது எனக்கு அதாவது பேக் இன் தோஸ் டேஸ்லேருந்து வரேன். நாளைய தீர்ப்பில் இவர் ஏதோ ஒன்று பண்ணுவார் அப்படின்றது தெரியும். பட் நம்ம நினச்சதை விட அதிகமாக பண்ணுறாரு. நம்ம ஒரு 50% நினச்சோன்னா அது ஒரு 60-70% பண்ணுறாரு அப்படின்னு ஆரம்பித்தது. அப்புறம் அவரு கூட இது வந்து என்னோட 5th ஃபிலிமோ 4th ஃபிலிமோன்னு நினைக்கிறேன், ஜனநாயகன் அவரோட. ஸோ அது ஒவ்வொரு காலகட்டத்துலையும் அவர் கூட நடிக்கும் போகும்போது நெக்ஸ்ட்டு மாண்புமிகு மாணவன், அதுக்கப்புறம் வேட்டைக்காரன், அப்போல்லாம் அவரோட க்ரோத் வந்து அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபினாமினலாக இருந்தது. ஸோ அதுதான் சொல்லணும். அதை ரசிச்சிருக்கிறேன், வியந்திருக்கிறேன். அவருடைய அந்த க்ரோத், தன்னை எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ். நான் நாளைய தீர்ப்பில் பார்த்ததுக்கு, மாண்புமிகு மாணவனில் பார்த்த விஜய்க்கு, வேட்டைக்காரனில் பார்த்த விஜய்க்கு, அப்புறம் மாஸ்டரில் பார்க்குற விஜய்க்கு, அதுக்கப்புறம் இப்போது ஜனநாயகனில் பார்க்குற விஜய்க்கு ஹியூஜ் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அது ஒரு ஹீஸ் எவால்வ்டு. ஸோ ஆஸ் அன் ஆக்டர், ஆஸ் சூப்பர் ஸ்டார், ஒரு ஒரு என்ன சொல்கிறது, அந்த சூப்பர் ஸ்டாருன்ற வார்த்தை அது காமன்னு வச்சுக்கிறீங்களா அவருக்கு அப்படின்னு. அது ஹிந்திலனாலும் சொல்லலாம், இல்லை ஒரு தளபதியாக அவர் அப்போவே இளைய தளபதி. பட் அந்த இளைய தளபதியிலேருந்து தளபதியாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறதுக்கு அவர் கற்றுக்கிட்டது, அவரோட அப்ரோச்சு, அவரோட சிந்தனை, அவருக்கு கிடைச்ச டெக்னீஷியன்ஸு, கோஸ்டார்ஸு, இது எல்லாமே தான் அவரை இந்த லெவலுக்கு மோல்டு பண்ணியிருக்குன்னு வச்சுக்கிறேன். ஓகே, பொலிட்டிஷியன் ஒரு பார்ட் இருக்குது சார், நம்ம அது லேட்டராக இன்னும் கொஞ்சம் பேசுவோம். பட் இந்த இடத்துல அதை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். அந்த டைமில் வந்து பாலிடிக்ஸ் பற்றிலாம் பேசுவாரா காலேஜில்? அதை இது இப்படி நடந்திருக்கலாம் அப்படின்னு? இல்லை, அப்படி ரொம்ப டீப்பாக பாலிட்டிக்ஸ் பற்றிலாம் பேசினதில்லை. கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி பேசிக்குவோம், ஸ்போர்ட்ஸ் பற்றி பேசுவோம், அன்னைக்கு இருக்கிற சோஷியல் ஆக்டிவிட்டீஸ், ரிலீஸ் ஆன ஃபிலிம்ஸ், இவ்வளோ தானே தவிர ரொம்ப அதுக்குள்ளே டீப்பராக போக மாட்டோம். ஆனால் என்றைக்குமே அவருக்கு வந்து ஒரு பொது வாழ்க்கையில் ஒரு ஈடுபாடு இருந்துச்சு. நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும், ஒரு 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 ரெவல்யூஷனரி ஐடியாஸு, அவங்க ஃபாதர் மாதிரி. ஐ திங்க் அது ஜெனட்டிக்கலாகவே அதுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். தப்பு நடந்ததுன்னா அது வந்து என்ன இது இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அந்த ஒரு கேரக்டர் தான் அது ஸ்லோவாக இன்பில்ட்டாக இருந்தது. அது ஸ்லோவாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி இப்போ ஃபஸ்ட்டு சினிமாவில் கான்சென்ட்ரேட் பண்ணார், தன்னோட ப்ரொஃபஷனில் கான்சென்ட்ரேட் பண்ணார், அச்சீவ் பண்ணிட்டார். ஸோ இப்போ அடுத்து என்ன அப்படின்னா, நம்மளை இந்த இடத்துல வச்சு அழகு பார்த்த இந்த சொசைட்டிக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும். ஸோ ஹீ ஆல்வேஸ் டஸ் ரைட் திங்ஸ் அட் த ரைட் டைம்.